டிஃபிகல்ட்டான ஜாதகம் நிறைய ஜாதகம் இருக்குது. என்கிட்ட சமீபத்தில் ஒரே வீட்டில் 2 பிள்ளையும், ஒரு பையனும் பொண்ணும். ஒரு பையனுக்கு 21 வயசு, பிள்ளைக்கு வந்து 16 வயசு. ஆனால் 2 பேர்த்துக்குமே இடுப்புக்கு கீழே வேலை செய்யலை. இடுப்புக்கு கீழே வேலை செய்யலை. அந்த ஜாதகத்தை முழுமையாக இது பண்ணி செஞ்சு ஒரு விளக்கம் கொடுத்து அனுப்பிச்சோன்னு வைங்க. ஏன்னா அந்த பிள்ளைய ஒரு தீர்வு வேணும்ல, அந்த பிள்ளைகளும் பிள்ளைய தானே. இந்த இடத்துல தான் அங்கே சனி செவ்வாயினுடைய கோட்பாடு. இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் எங்கேயாவது ஒரு பார்வை விழுகுதுன்னு வைங்களேன், இது கொலபாதகத்துக்கு சமமான ஒரு சம்பவம் அங்கே இதில் நடந்திருக்கும். சனி செவ்வாயினால துப்பாக்கி, தோட்டா, அருவா, வெட்டருவா, வெல்கம்பு தான் எங்கேயாவது கொலபாதகத்துக்குரிய சம்பவம் நடந்திருக்கும். அப்போ அதை நிவர்த்தி பண்ணா இந்த பிள்ளைகளுக்கு மருந்து தரலாம். ஒன்றும் இல்லை சாமி, அதாவது நமக்கு 24 மணி நேரமும் ஜோதிடத்தை பற்றி சிந்திருக்கிறத தவிர வேற வேலை இல்லை, தெரியாது நமக்கு. எவனாவது பிரியாணி வந்து போட்டாலும் சரி, அதில் ஜோதிடம் 2 தகவல் கிடைக்குதா, அப்படி தான் பார்ப்போம். வாழ்க்கை நடைமுறையில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நாம் இதை பார்த்தோமே, அன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தோமே, இன்னைக்கு இந்த ஜாதகம் வந்திருக்கே, அதே மாதிரி தானே இதுக்கு பலன். என்னைக்காவது யாராவது நான் பார்த்த ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லுவோம்? அப்போ இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் சரித்திரத்திலே கிடையாது. எழுதியே வச்சுக்கணும். ஆமாம், இல்லை ஒரு ஜாதகத்தில் 2 பேருக்கு ஒரே குடும்பத்தில் 2 குழந்தைகளுக்கும் ஆணுக்கு 3க்கு இடுப்புக்கு கீழே வேலை செய்யலை. இப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம எக்ஸ்பிளைன் கொடுக்க வேண்டாம், அதுக்கு ஒரு இது கொடுத்தாச்சு. இந்த மாதிரி சூழலெல்லாம் நம்ம எடுக்கும்போது இந்த சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன் நம்ம எடுக்கணும். சனி செவ்வாய் எப்படி இருக்கு. ஆனால் இந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தனை செய்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் நல்ல இறை சிந்தனையாளராக இருந்தால், நான் யாரையும் திட்டலை, வையலை, கோவிக்கலை, நம்பிக்கை உடையவனாக இருந்தால் உனக்குள்ளே ஒரு அற்புதமான உள்ளுணர்வு மூலமாக இந்த பிரபஞ்ச ரகசியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படின்றதான் உண்மை. இதுதான் உண்மை. நீங்கள் இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஒரு பண்டிதன் வச்சுக்கணும். 42 ஆண்டு நான் அந்த ஜோதிடத்துறையில் இருக்கேன். இப்போ விமலை இருக்காரு, பவளம் இருக்கு, ஜெயன் இருக்காரு. இவங்க ஒரு கால அளவோடு இந்த இதில் இருக்காங்க இல்லையா? இவங்களும் ஒரு கால அளவோடு இருக்காங்க. ஆனால் இப்போ தூக்கி ஒரு ஜாதகத்தை வந்து சூரிய நாராயணன் கொடுப்போம். அவர் பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரே ஒழிய பலன் தீர்க்கமாக வராது. காரணம் என்னன்னா, அவன் ஜாதகம் பார்க்க வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு அந்த நோட்டை உங்கள்கிட்ட கொடுக்குறான் பாருங்களா, கொடுத்து இதை விரிச்ச உடனேயே அவன் உள்ளுணர்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் அத்தனையும் உங்ககிட்ட வந்து சேரும். அதுக்கு அந்த கிரகத்தை எடுத்து சொல்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் நவக்கிரகம். இங்கே எத்தனை வருட ஆராய்ச்சியும் ஆய்வும் அனுபவமும். ஆனால் அந்த இடத்துலையும் சுருதி, யுக்தி, அனுபவத்தோட தான் நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு தானே போகிறோம், இல்லாத ஒன்று போக முடியுமா? அப்போ இப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த ஆன்மீகம் அப்படின்றது இல்லை. நீ ஏதோ ஒன்று சார்ந்து இருக்கடா, அதில் உனக்கு என்னவோ கொடுக்குது, அப்படி கொடுத்தது தான்